தமிழ் சினிமாவில் பிரபல நடிகராக இருக்கும் தனுஷ் தற்போது இயக்குனராக களம் இறங்கியிருக்காரு. போன வருடம் இவர் இயக்கத்தில் ரிலீஸ் ஆன ராயன் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியானுச்சு. இதனைத் தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை போன்ற படங்களை அடுத்தடுத்து தனுஷ் அவர்கள் தற்போது டைரக்ட் பண்ணிருக்காரு. இதில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் பிப்ரவரி மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் இட்லி கடை அப்படிங்கிற படம் ஏப்ரல் மாதம் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை அடுத்து இந்த இட்லி கடை படத்தில் அருண் விஜய், நித்யா மேனன், ராஜ்கிரண் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ இதனை அடுத்து இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமையை ஒரு மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். முக்கியமாக சுமார் 12 கோடி கொடுத்து இந்த படத்துடைய வெளிநாட்டு உரிமையை வாங்கியிருக்காங்களாம். முக்கியமாக இது தனுஷ் கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் போன வருடம் ரிலீஸ் ஆன ராயன் படம் வெளிநாடுகளில் ஒரு சூப்பராக ஓடுனுச்சு, அங்கே கலெக்ஷனும் சூப்பராக பண்ணுச்சு. அப்படிங்கனாலே இந்த படத்தையும் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கனாலே இந்த படத்தை சுமார் 12 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம். ஸோ இவ்வளோ தொகை கொடுத்து தனுஷ் படம் இதுவரையும் வெளிநாடுகளில் விற்றதே இல்லையா, இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.